ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு 32 இன்ச் ப்ளவுஸை எப்படி பிரின்சஸ் கட்டில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் 32 இன்ச்சு சைஸு அப்படின்னா அவங்களுக்கு பிரின்சஸ் கட்டிங்கே போடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 32 சைஸு அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கு பாடி சைஸ் அந்தளவுக்கு ஃப்ரண்ட் ஷேப்பும் சரி பேக் ஷேப்பும் சரி பாடி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்காது. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் பிரின்சஸ் கட்டிங் போட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு ஷேப் நல்லா தெரியும். இல்லைன்னா அவங்களோட பாடிக்கும் அந்த நார்மல் ப்ளவுஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இதுதான் அளவு ப்ளவுஸு. இது லைனிங் கிளாத். அதாவது ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு லைனிங் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் கிளாத் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் ஷேப் கிடைக்கும். இதில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இழுத்துட்டு போயிடும். அதனால் இது கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் லைனிங் கிளாத்தில் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது லைனிங் கிளாத்து அப்படிங்கிறதுனால தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நான் அப்படியே விட்டுக்கிறேன். ஏற்றி இறக்கி இருந்தால் நீங்கள் பிசுரை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக பட்டிக்கு கோடு போட்டுக்கிறேன். திருப்பி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் கையோட அளவு லென்த்தை வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கையோட லென்த் வந்துட்டு 5.5 இன்ச். 5.5 ப்ளஸ் வந்துட்டு தையலுக்கு ஒரு 1/2. 5.5 தையலுக்கு ஒரு 1/2. இதை கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதில் இருந்து 2.5 இன்ச்சுக்கு வந்துட்டு, அதாவது 32 சைஸு அப்படின்னா 32 to 34 வந்துட்டு 2.5 இன்ச் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மேலே தையலிருந்தே 2.5 இன்ச் மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஆம்கோல் சுற்றளவு நீங்கள் அளவெடுத்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் சரி மெஷர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஆம்கோல் சுற்றளவு நீங்கள் செக் பண்ணுறப்ப இப்படி வந்துட்டு நீளமாக வச்சு செக் பண்ணவே கூடாது. இப்படி சுற்றளவை இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணுறப்ப உங்களுக்கு 6.5 இன்ச் வருது. 6 இன்ச் உங்களோட உயரத்தில் இருந்து இப்படி கிராஸாக வச்சு 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், கை எப்படி கட் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வரும். இப்போது இதில் இந்த 6.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இதை வந்துட்டு 3.25 to 3.25 ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. 3.25 பாதி பாதியாக பிரிச்சிட்டிங்கல்ல, பாதி பாதியாக பிரித்ததில் இது 1/2 3, அதாவது எஸ் டைப்பு வளைவு போடணும். 1/2 3 மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. அதாவது இந்த 1/2 வந்துட்டு இந்த சைடு ரவுண்டு, இந்த 1/2 வந்து இந்த சைடு ரவுண்டு. இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு திருப்பி கை லூஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கை லூஸ் இந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குன்னா 4.5 இன்ச் இருக்குது. 4.5 இன்ச் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க. திருப்பி இங்கேருந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்துட்டு ஒரு 1.5 இன்ச். இப்போ இதை ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே வரைக்கும் தான் நம்ம மார்க்கு. அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் நேராக தான் கட் பண்ணணும். இப்போ ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். நிப்பாட்டிட்டு இப்படி நேரம் இங்கே ஒரு ஜக்கா பண்ணிக்கோங்க. ஜக்கானா அதாவது 2 சைடும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு மார்க்கு. திருப்பி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கையை வந்துட்டு குடையணும்.
கை குடையிறதுக்காக 2 பீஸையும் ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் எப்போவும் சொன்ன மாதிரி கை சென்டரில் இருந்து ஒரு இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு, திருப்பி ஆம்கோல் ரவுண்ட்லேருந்து ஒரு இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு குட்டியாக, அதாவது இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சென்டரில் வரப்போ கொஞ்சம் நிறைய வந்துட்டு திருப்பியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எஸ் டைப்பு வளைவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கம்மியாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கட் பண்ணுறது 32 இன்ச்சு ப்ளவுஸு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு பாடியே இருக்காது. அதனால் நீங்கள் அதிகமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப பாடி இருக்கவங்க, அதாவது 40, 42 சைஸு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் பீஸை குடஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ முன் பீஸை குடஞ்சாச்சு. நம்ம வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், வெளிப்பக்கம் 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குடஞ்ச சைடு எப்போவுமே முன்னாடி வரும் அப்படின்னு. ஓகே, இப்போ பேக் பீஸ் போகலாம். இப்போ பேக் பீஸை ஏற்றி இறக்கியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு வந்துட்டு பட்டி போட்டுக்கோங்க. கரெக்டாக 2 இன்ச்சுக்கு வந்துட்டு பட்டி போட்டுக்கோங்க. ஏன்னா 2 to 2.5 இன்ச் வந்துட்டு நீங்கள் கீழே, அதாவது பேக் சைடில் இருக்க கீழ் பட்டி வந்துட்டு 2 to 2.5 இன்ச் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ரிப்பு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ பேக் லென்த் அளந்துக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வந்துட்டு நல்லா இழுத்து வச்சு அளந்துக்கோங்க. இப்போ 12.5 இன்ச் இருக்குது, ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க. 13 இன்ச் வச்சுக்கோங்க. திருப்பி நெக்கு இப்படியே நீங்கள் வந்துட்டு அளவு எடுத்துக்கலாம். நெக்கு அளவு எடுத்து அதே சேம் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் சேர்த்துக்கோங்க. கழுத்து வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுவோம்ல அதுக்கப்புறம் வந்துட்டு உயரம், ஷோல்டர் உயரம் வச்சுருக்கீங்களா சேர்த்து 1/4 ஆஃப் 5.5 இன்ச் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 4.75 இருக்குது. 1/4 சேர்த்து ஆஃபாக 4.75 to 5.25 to 5.5 வைங்க. நான் 5.5 வச்சுருக்கேன். திருப்பி டவுட்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள். கால் இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. திருப்பி இது 32 சைஸு அப்படிங்கிறதுனால அந்த 32 4 பிரிச்சுக்கோங்க. அதாவது 32 ப்ளஸ் ஒரு 1 33. 33 வந்துட்டு நீங்கள் ஆஃபாக பிரிச்சிங்கன்னா 8.5 வரும்னு வச்சுக்கோங்க. 8.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச். இந்த பிரிக்கிறதுல வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் அதிகமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் இருக்கும். மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா கிளாத்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுக்கோங்க. அதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது 32 வந்துட்டு 4 டிவைட் பண்ணிங்கன்னா 8 ப்ளஸ் ஒரு ஆஃபு. அதாவது நம்ம ஸ்கின்னை ஒட்டி தான் அளவெடுப்போம். ஸ்கின்னை ஒட்டி அளவெடுத்தால் நம்ம வந்து போடுறப்போ ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக கிடைக்கும். ஸோ டைட் ஃபிட்டிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்துட்டு நம்ம அளவு எடுக்கிறத விட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். ஸோ 8.5 வந்துட்டு நம்ம கரெக்டான கிளாத்து, அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் கரெக்டான துணி. நம்ம எப்போவுமே வந்துட்டு சைடில் பிரித்து விடுற மாதிரி துணி கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு 1.5 இன்ச். அப்போ 8.5 ப்ளஸ் ஒரு 1.5 10 இன்ச்சு.
எப்பவும் போல் ஆம்கோல் ஹைட் வந்துட்டு 5.25 வைங்க போதும். 5 இன்ச்சு தான் உங்களுக்கு கரெக்டான அளவு. ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடுறோம், 5.25. திருப்பி நெக்கு வந்து 2.5 இன்ச், அதாவது 2.25 அவங்களுக்கு கரெக்டான நெக்கு. அதாவது நெக்கு அகலம் அவங்களுக்கு 32 சைஸுக்கு 2.25 கரெக்டு. 2.25 வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க்கு. ஏன்னா இப்போ நம்ம வெட்டுறது இங்கே தான் வெட்டுவோம். திருப்பி நம்ம மடித்து தைக்கிறப்ப 2.5 கரெக்டாக வந்துடும். 2.25 அவங்களுக்கு கரெக்டு. ஆனால் 2.5 அவங்க அகலமாக இருக்குது. இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அகலமாக இருக்குது. சில பேர் வந்துட்டு காலேஜ் பொண்ணுங்கனாலும் சரி, அப்புறம் கொஞ்சம் வயசு அந்த ஏஜ் ஆனவங்க, ரொம்ப ஏஜ் இல்லாமல் மீடியம் ஏஜ் இருக்கவங்க, சின்ன வயசு பொண்ணுங்க அப்படின்னா நல்லா ப்ராடாக போடுவாங்க. இவங்க நல்லா ப்ராடாக போட்டிருக்கிறதுனால நான் 2.25 தான் உங்களுக்கு வைக்கணும். பட் நான் 2.5 வைக்கிறேன். ஏஜ்டானவங்க அப்படின்னா நீங்கள் 2.25 வச்சுக்கலாம். 2.5 ப்ளஸ் ஷோல்டர் எடுத்துக்கோங்க. 2.25 ப்ளஸ் ஒரு ஆஃப் 2.25. இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லோரும் வந்து இதில் 1.25 வைக்க சொல்லுவாங்க. ஆனால் 1.25 வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டில் வந்துட்டு ஆம்கோல் பாடி ஜாயின் பண்ணுற இடத்துல ரவுண்டில் சுருக்கு வரும். நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டு வந்து 3/4 இன்ச்சும் பேக் 1 இன்ச்சும் வச்சு தைச்சி பாருங்கள். அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அது கரெக்டாக வரும், ஸ்கின்னோட ஒட்டி கரெக்டாக வரும். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ரவுண்டு நெக்கு நான் மார்க் பண்ணுறேன். ரவுண்டு நெக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒடுக்கமாக வேணும், கழுத்து வந்துட்டு ரொம்ப ஒடுக்கமாக வேணும், அகலமாக வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை கழுத்து அகலமாக வேணும்னு கேட்டாங்கன்னா இதில் 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை நல்லா எனக்கு ஒடுக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதிலே மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள். 1 இன்ச்னால் இப்படி வரும், 1/2 இன்ச்சு அப்படி 3/4 இன்ச்சு அப்படிங்கிறப்ப இப்படி வரும். நல்லா 1/2 இன்ச்சு நல்லா அகலமாக வேணும்னா இப்படி வரும். இப்போ இதில் நம்ம மார்க் பண்ணி இதில் நம்ம கட் பண்ணி தைக்கிறப்ப பேக் வந்துட்டு நல்லா அகலமாக கிடைக்கும். இப்போ இவங்க வந்துட்டு 1/2 இன்ச்சு போதும், நல்லா அகலமாக தான் இருக்குது. ஸோ நான் 1/2 இன்ச்சில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறப்போ ஒரு நல்ல டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சிசர் எப்போவுமே பிடிச்சிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வரப்போ மட்டும் இப்படி 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 கட் பண்ணாமல் ஒரே இதாக கட் பண்ணி ரவுண்ட் எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிசுறு அடிக்காமல் நல்லா ஈஸியாக வரும். இப்படி எடுத்து அந்த ரவுண்ட் இடத்துல மட்டும் பிசுறு அடிக்காமல் கொண்டு வாங்க. ஃப்ரண்ட் பீஸ் வெட்டுறப்ப உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வெட்டுறப்ப பாருங்கள், இது நல்ல பெருசாக அகலமாக ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டிங் ரொம்ப ஈஸியாக சூப்பராக பார்க்க நீட்டாக வரும். ஓகே, இப்போ இதில் வந்து ஜக்கா போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம். சேம் எப்பவும் போல், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு போட்டுட்டு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை வெட்டின கேப், அந்த கேப்பில் வந்துட்டு உங்கள் ஷோல்டர் போடுங்க. இப்படி ஷோல்டர் போட்டு நீங்கள் கட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபுல் கிராஸில் கிடைக்கும் ப்ளவுஸு. மேக்ஸிமம் வந்துட்டு கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா கம்மியான அந்த வெயிட் இருக்கவங்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த பேக் பீஸில் நீங்கள் என்ன அளவு வச்சிங்களோ அதை ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் பீஸ் வெட்டுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேக்கில் என்ன போட்டிங்களோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட மாற்ற வேண்டாம். ஓகேவா? இப்போ இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே தான் பிரின்சஸ் கட்டிங்க்கு கட் பண்ண போகிறோம். பிரின்சஸ் கட்டுக்கு கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த பீஸ் வந்துட்டு அப்படியே உள்ளே போயிடும். பேக் பீஸ் நிறையாவும் ஃப்ரண்ட் பீஸும் கம்மியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் ஒரு 1 இன்ச் வந்துட்டு அகலம் சேர்த்து வைக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 இன்ச் வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் அகலம் சேர்த்து வச்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் பிரின்சஸ் கட்டுக்கு எப்போவுமே நான் இப்போ வெளி பீஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன், 1 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். பிரின்சஸ் கட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு இந்த அகலம் குறையிறப்ப ஆம்கோலும் கம்மியாகும். அப்போ என்ன பண்ணணும்னா, இதை நல்லா ரவுண்ட் ஷேப் எடுத்து, இங்கேருந்து இதை நல்லா ரவுண்ட் ஷேப் எடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி நல்லா ரவுண்டு கொடுக்கணும். இப்போ இந்த ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டுக்கும் வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா?
இது ரொம்ப குட்டியாக இருக்குது, இது ரொம்ப பெருசாக இருக்குது, தெரியுதா? அப்போ வந்துட்டு நமக்கு ஆம்கோல் லூஸ் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். இப்போ இதில் நெக்கு மார்க் பண்ணாமல் இருக்குது, நான் நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸு, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹைட்டை செக் பண்ணிக்கலாம். முன்கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறேன். முன்கழுத்து இறக்கம் 5.25 இருக்குது. நீங்கள் இறக்கம் செக் பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சு செக் பண்ணுங்கள். 5.5 அப்படின்னா அது மேலே போகும், 5.25 அப்படின்னா அது கரெக்டாக வரும், 6 அப்படின்னா அது கீழே இறக்கி போகும். அப்போ இது முன்கழுத்து இறக்கம் வந்துட்டு 5.25 இவங்களுக்கு கரெக்டாக 5.25. 5.25 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு கீழே விட்டே நான் மார்க் பண்ணுறேன். 5.25 ஓகேவா? இப்போ மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச். இப்போ இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் போட்டோம்ல, இதை வந்துட்டு ரவுண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அகலப்படுத்தி கொண்டு வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணுங்கள். இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் முன்னாடி வந்துட்டு முன்கழுத்து 1/2 இன்ச்சு வந்துட்டு உள்ளே தள்ளி மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவுமே வந்துட்டு போட் நெக்கு அப்படிங்கிறப்ப ஷேப் வந்துட்டு மாறி போயிடும். ஓகேவா? இது ஏன் நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, பேக் பீஸில் வந்துட்டு கொக்கி எதுவும் கிடையாது, ஃப்ரண்ட் பீஸில் கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது கிளாத்துன்னு. இந்த கிளாத் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பாடி லூஸு எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அது பாடி லூஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த பிரின்சஸ் கட்டிங் பீஸ் வந்துட்டு மார்க் எடுத்துக்கோங்க. அளவு பார்த்துக்கோங்க, 3 இன்ச் வருது. நான் நேற்று சொன்னேன்ல, அதே மாதிரி தான். அந்த 32 சைஸு நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளவோ அதே தான். 3 + 1 4. இப்போ இது நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான். பிரின்சஸ் கட்டிங் அதே அளவு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இப்போ சைடில் மெஷர் பண்ணிக்கோங்க. 5.5 வருது. நான் 5.5 அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் 5.5 அப்படியே வைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து 5.5 நான் மார்க் பண்ணுறேன். பட் நான் தையல் போட போகிறது இங்கே தான் நம்ம தையல் போடுவோம். அப்போ இங்கே வந்து நம்ம இப்படி கொண்டு வந்தால் தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இன்னும் இறக்கி போக போக அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு ஷேப் வந்து கப் சைஸ் கரெக்டாக உட்காராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இது எப்படி ரவுண்டாக வருது பார்த்தீங்களா? இப்போ இது வந்து இங்கே இருந்துச்சு, இது இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்கவே நல்லா இருக்காது. இன்னமும் கூட இது ரவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அப்படியே வைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் சைடில் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு பட்டியை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுறப்போ ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் உட்காரும். இப்போ பிரின்சஸ் கட்டிங்காக இந்த பீஸை நான் அளவு எடுத்துக்கிறேன். பத்தரை நேற்று நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, அதே பத்தரை கரெக்டாக வருது பாருங்கள். 10.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பிரின்சஸ் கட்டிங்க்கு எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோன்னு. இப்போ இந்த மார்க் இருக்குல்ல, இந்த மார்க்லேருந்து ஒரு 3 மார்க்கு, ஒரு 3 இன்ச் வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி அளந்து வச்சுக்கோங்க. 3 இன்ச் அளந்து வச்சுக்கிட்டேன். இதிலேருந்து ஒரு 1 இன்ச் இல்லை ஒரு 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. திருப்பி இந்த நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இருந்து இந்த இதுக்கு வந்துட்டு இப்படியே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. புரியுதா? அதாவது நம்ம ஆம்கோல் சென்டர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் மார்க்கில் இருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த 3 இன்ச் வரைக்கும் ஒரு அப்படியே ஒரு ஓரியண்ட்டாக ஒரு ரவுண்டாக ஒரு கேர்வாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த 1.25 மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த 1.25ல் இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க.
இது ஏன் 1.25 வைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக 1.5 to 2 வேணும். ஆனால் நான் 1.25 தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இதில் வெட்டி முடிச்சிட்டோம்னா தைக்கிறப்ப இவ்வளோ பிடிப்போம். திருப்பி இந்த சைடு இதையும் ஜாயின் பண்ணுறப்ப இவ்வளோ பிடிப்போமா? அப்போ வந்துட்டு 1/2 inch கம்மி ஆயிரும். அப்போ 1.5 + ஒரு 1/2 2 இன்ச் வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே 1.5 inch வச்சுருக்கேன். நீங்கள் 2 inch 3 inch வச்சிங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே இங்கே போயிடும். இங்கே சைடுக்கு துணி பத்தாது. அப்போ தான் நம்ம வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கணும். ஓகேவா? இப்போ பிரின்சஸ் கட்டிங் இவ்வளோ தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. பிரின்சஸ் கட்டிங் தான். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன டிப்ஸு அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மல் ப்ளவுஸு நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னு வைங்க. நார்மல் ப்ளவுஸில் இந்த 3 டாட் வருதா? ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். இதை பாருங்கள். இந்த நார்மல் ப்ளவுஸ், நார்மல் 3 டாட் ப்ளவுஸு 3 டாட் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த நார்மல் 3 டாட் ப்ளவுஸை எப்படி பிரின்சஸ் கட்டிங்காக மாற்றலாம் அப்படின்னா, இந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சென்டர் டாட்டு வித் இந்த சைடு டாட், இந்த ஆம்கோல் டாட்டு, அதாவது இந்த சென்டர் டாட்டு, இந்த சைடு டாட், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரின்சஸ் கட்டிங் வந்துடும். இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. திருப்பி இது ரெண்டையும் மிஷினில் நீங்கள் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு நூல் அளவு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரின்சஸ் கட்டிங் ரெடி. மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ரொம்ப அதாவது ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தாங்க அப்படின்னா, கிராஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க, இதை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னாங்கன்னா நீங்கள் இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பு வராது. மேக்ஸிமம் நாங்கள் கடையில் வந்துட்டு எப்படி பண்ணுவோன்னா, ரொம்ப ஏஜ்டானவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா இப்படி தான் ஜாயின் பண்ணி கொடுப்போம். அந்த ஷார்ப்னஸே சுத்தமாக இல்லாமல் ஆயிரும். அதே மாதிரி மறந்து போய் நம்ம பிரின்சஸ் கட்டிங் கட் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். இது ஷேப்பு பார்க்குறதுக்கு 100% பிரின்சஸ் கட்டிங் மாதிரியே கிடைக்கும் நமக்கு. நீங்கள் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ புரியும். ஓகே, வாங்க இதை கட் பண்ணிவிட்டு பட்டி கட் பண்ணலாம். இப்போ இது எப்படி பிரின்சஸை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஷேப் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் ரெடி. ஓகே, நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ணலாம். சேம் பட்டி பீஸ் வந்துட்டு இந்த ஓப்பன் சைடு எடுத்துக்கோங்க. ஓப்பன் சைடை எடுத்து அதை மார்க் போட்டுக்கோங்க. ப்ளவுஸில் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக அப்படியே அந்த சைடு பீஸை மார்க் பண்ணாலும் ஓகே. இல்லை நீங்கள் அளவெடுத்த ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம பாடியோட பாதி அளவு, இப்போ 32 அப்படின்னா 16, 16ல் பாதி 8, 8 + ஒரு 1.5 அந்த தையலுக்கு விட்டுருப்போம்ல அதை சேர்த்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டியில் நான் செக் பண்ணிக்கிறேன் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு. 3.25 இருக்குது ப்ளஸ் ஒரு 1/2, 3.25 வச்சுக்கிறேன். இப்போ இதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கீழே வந்து தையலுக்கு நான் விடலை. ஸோ அது தையலுக்கு குறையும். இப்போ 2.25 இருக்கா, நான் வந்துட்டு 3.5 வைக்கணும். 2.25 + 3.25 தையலுக்கு சேர்த்து 3.25 வைக்கணும். ஆனால் இந்த தையலுக்கு நான் விட்டது வந்துட்டு இதில் தான் சேர்க்க போகிறேன். 1/2 inch வந்துட்டு இதில் சேர்க்க போகிறேன். 3.25 + ஒரு 1/2, 3.25 வைக்க போகிறேன். 3.25 வச்சா தான் கரெக்டாக வரும். திருப்பி இந்த இடத்துல எப்போவுமே வந்துட்டு நீங்கள் 2.5 to 3 இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த இது பெண்டாக வந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டில் வரணுன்னு.
திருப்பி இங்கேயும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. சேம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பேக் சைடில் வந்துட்டு மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது வந்துட்டு வெளி பீஸு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், கன்ஃபியூஸ் ஆகிடாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணலாம். சாரி, ஜாக்கெட் கிளாத்தில் கட் பண்ணலாம், வெளி பீஸில் கட் பண்ணலாம். ஸ்லீவ் இப்படி போட்டுக்கோங்க, நாலாக மடித்து. சைடில் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. பேக் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த லைனிங் கிளாத்தில் இந்த நெக்கை கட் பண்ணாதீங்க. சாரி, இந்த வெளி கிளாத்தில் ப்ளவுஸ் கிளாத்தில் நெக்கை கட் பண்ணாதீங்க. லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு இது மேலே அதை போட்டு நீங்கள் தச்சு வர்றப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பி சேம் இதையும் கிராஸ்லேயே போட்டுட்டு அந்த பிரின்சஸ் கட்டிங்கை கட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கிராஸில் இருக்கணும் இதுவும். கொஞ்சம் எப்போவுமே வந்துட்டு லைனிங் கிளாத்தை, அதாவது சாரீ கிளாத்தை எப்போவுமே எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அடித்து தச்சு திருப்புறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சாரீ கிளாத்து ஒரு சைடாக இழுத்துட்டு போயிடும், அப்போ பத்தாமல் போயிடும், இப்போ ரொம்ப கஷ்டம். திருப்பி ஜாயிண்ட் போட்டுட்டு இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சகோதரிகள் எல்லோரும் என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யுவர் வாட்சிங். டேக் கேர், பாய்.